ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். இங்கே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோ தான் இது. 76 days ஒரு மெசேஜ் கூட இல்லாமல் நோ கான்டாக்ட் பீரியட்ல இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களோட லவர் பேஸில் கால் இல்லை, டெக்ஸ்ட் கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மெசேஜ் வருமா, இன்னைக்கு அவர் நினைப்பாரா, இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி கேள்விகளோட தினமும் தூங்குறது அதை விட வேதனை வேற இருக்குமா? நீங்களும் இதே மாதிரி ஒரு நோ கான்டாக்ட், அதாவது எந்த தொடர்பும் இல்லாத நிலை அதில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான். ஏன்னா இது கற்பனை கதை இல்லை, இது நம்ம கிட்ட கோச்சிங் எடுத்த ஒரு பெண்ணோட உண்மையான வாழ்க்கை மாற்றம். அவங்க வயசு 29, கல்யாணம் ஆகல, ஆனா ஒருத்தரை மனசார காதலிச்சாங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ஈகோ, அதுக்கப்புறம் சைலன்ஸ், அப்புறம் டோட்டல் நோ கான்டாக்ட்ல போயிட்டாங்க. முதல்ல அவங்க நினைச்சாங்க சில நாட்கள்ல பேசிடுவாருன்னு. ஆனா டேஸ் வீக்ஸ் ஆனது, வீக்ஸ் மந்த்ஸ் போல ஃபீல் ஆனுச்சு. 76 days, அதாவது 76 நாளும் அவங்களுக்கு 76 வருடம் மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணல, டேரட் பார்த்தாங்க, ஆஸ்ட்ராலஜி கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழுதாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயம், அவர் வேற யாரையாவது கூட மூவ் ஆன் ஆயிட்டாரா அப்படின்னு, நான் மறந்துட்டாரான்னு, நான் தான் லூஸ் பண்ணிட்டேனான்னு, இப்படி நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த பெயின் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம அனுபவிச்சிருந்தாதான் அந்த வலி தெரியும். ஒரு நாள் அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, மேம் அவர் திரும்ப வரணும்னு மட்டும் நான் உங்ககிட்ட வரல, நான் இந்த பெயின்ல இருந்து உயிரோட வெளியில வரணும், அதுக்காக தான் நான் முக்கியமா உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த லைன் என்னை டச் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களோட செல்ஃப் ஒர்த் உடஞ்சிடுச்சு. அங்கதான் நம்ம கோச்சிங் ஆரம்பிச்சது, அதாவது வழிகாட்டல். ஆனா இது சாதாரண அட்வைஸ் இல்லை, இது மைண்ட் செட் ஒர்க், அதாவது மனநிலை மாற்றம். ஆனா இங்கதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆரம்பிக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் பண்ணல, அவங்களையே ஹீல் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஒரு ப்ராசஸ். அவங்களோட எனர்ஜி மாற ஆரம்பிச்சது. முன்னாடிலாம் அவரோட வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் அவரை அவங்க ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தன்னோட பீஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடி பெக்கிங் அண்ட் சேசிங் எனர்ஜில இருந்தாங்க, இப்போ காம் எனர்ஜியா ஃபீல் பண்றாங்க. முன்னாடிலாம் ஃபியர் மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்குள்ளார, இப்போ ட்ரஸ்ட் மட்டும்தான் இருக்கு. இது எப்படி வந்துச்சு? அதுதான் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா வெயிட், இங்கேதான் ஸ்டோரி ட்விஸ்ட். அவங்க ஃபோக்கஸ் அவர் மேல இருந்து தன் மேல ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்துச்சு. 98 days சைலன்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஆல்ரெடி 76 days நோ கான்டாக்ட்ல நம்ம கிட்ட வந்து 22 days கோச்சிங்க்கு அப்புறம், அதாவது டோட்டலா 98 daysக்கு அப்புறம் ஒரு மெசேஜ். ஆமா, ஒரே ஒரு மெசேஜ் அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்துச்சு. ஆனா அந்த மெசேஜை விட பெரிய மிராக்கிள் என்ன தெரியுமா? நம்ம கிளையண்டோட ரியாக்ஷன். முன்னாடி இருந்தா கொலாப்ஸ் ஆகி இருப்பாங்க, இப்போ சென்டர்டு. இதுதான் ரியல் விக்ட்ரி. அவர் மட்டும் மாறல, அவங்களும் மாறினாங்க. பெரும்பாலான பேர்களோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? அவங்க பர்சன் திரும்ப வந்தா எல்லாம் சரியாகிடும்னு நினைப்பாங்க. ஆனா இல்ல, நீங்க மாறலனா ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். அதனால கோச்சிங்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ணது ரீயூனியன் மட்டும் இல்ல, பேட்டர்ன் பிரேக். அதே மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுதான் சீக்ரெட். இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்துடல, ஸ்லோ, டீப் அண்ட் ரியல் ப்ராசஸ். ஒரு நாள் அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க, நான் அவரை திரும்ப வர வைக்கணும்னு வந்தேன், ஆனா என்னையே நான் திரும்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இந்த சென்டென்ஸ் என்னால மறக்க முடியாது. அப்புறம் என்ன, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ரீஸ்டார்ட் ஆச்சு. சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ், கிளாரிட்டி வந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ரெஸ்பெக்ட் அவங்களுக்குள்ள பயங்கரமா வந்துருச்சு. முன்னாடி இருந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இல்ல, இப்போ ஹெல்தி கனெக்ஷன் மட்டும்தான். அது எப்படி பாசிபிள்? ஒரு ஹிடன் ஷிஃப்ட். அவுட் சைட் சேஞ்சஸ் ஆல்வேஸ் பிகின்ஸ் இன்சைட். அதாவது வெளி மாற்றம் உங்களுக்குள்ள உள் மாற்றத்துல தான் பிறக்கும். இதை புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கை மாறிடும். இதுல பிக்கஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுனால ஸ்டோரி முடிஞ்சிட்டதா அர்த்தம் இல்ல. சைலன்ஸ் மீன்ஸ் எண்ட் இல்ல. சில நேரம் சைலன்ஸ் தான் ஹீலிங் ஸ்பேஸ்க்கு கிரியேட் பண்ணும், சில நேரம் டிஸ்டன்ஸ் தான் டிவைன் ரீசெட்டுக்கு வழி விடுது. நான் அந்த கிளைண்ட் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? இந்த 98 days பனிஷ்மெண்ட் இல்ல அவங்களுக்கு, இது ஒரு ப்ரிப்பரேஷன் டேஸா இருந்துச்சு. அது அவங்க லைஃபே மாத்திடுச்சு, உங்க லைஃபையும் மாத்தலாம். அவங்க நமக்கு ஹாப்பியா சென்ட் பண்ண மெசேஜை இங்க அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. எமோஷனல் டிடென்ஷன் செக்மெண்ட். நீங்க இப்போ யாரையாவது மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நைட் தூங்காம ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா? அவர் திரும்ப வருவாரான்னு டவுட்ல இருக்கீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நீங்க அவரை தேடுறீங்களா இல்ல உங்களை இழந்துட்டீங்கன்னு தான் ஃபீல் பண்றீங்களா? திங்க் அபவுட் இட்.
இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சா பாதி ஹீலிங் நடந்து முடிஞ்சிடும். இப்போ சில பேர் கேட்பாங்க, மேம் எக்ஸாக்ட் டெக்னிக் சொல்லுங்க. நான் ஏன் டீட்டெயிலா சொல்ல மாட்டேன்னு தெரியுமா? ஏன்னா இது யூடியூப் ட்ரிக் இல்ல, இது ஒருத்தவங்களோட பர்சனல் ஜேர்னி. ஒருத்தவங்களுக்கு வேலை செய்யறது இன்னொருத்தவங்களுக்கு சேமா ஒர்க் ஆகாது. அதனால தான் அவுட்லைன் மட்டும் ஷேர் பண்றேன். கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும்னு இல்ல, ரெஸ்பெக்ட் ஃபார் த ப்ராசஸ், அது டீப் ஒர்க். இந்த கிளைண்ட் இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? 90 days நோ கான்டாக்ட் என் வாழ்க்கையில வேர்ஸ்ட் ஃபேஸ் இல்லை மேம், அதுதான் பெஸ்ட் டர்னிங் பாயிண்ட். இமேஜின் தட். பெயின் பர்பஸ் ஆனிச்சு, பிரேக் டவுன் பிரேக் த்ரூ ஆனிச்சு. இதுதான் மிராக்கிள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் அபேண்டன் இல்லை, இன்னும் லேட் ஆகலை. உங்கள் ஸ்டோரி முடிஞ்சிடல. ஒரு சாப்டர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் புக் முடிஞ்சிட்டதா அவசியம் இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகணுமா? அதுக்கு முன்னாடி உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணணும். அங்கே தான் ரியல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளைண்ட் ஸ்டோரியில் நான் இன்னும் சொல்லாத சில முக்கியமான ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அவங்க எப்படி பேனிக் எனர்ஜிலேருந்து மேக்னெட்டிக் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆனாங்க, எப்படி கம்யூனிகேஷன் நேச்சுரலி ரீஓப்பன் ஆனிச்சு, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நோ கான்டாக்ட் பெயினில் இருந்தால் சைலண்ட்டாக சஃபர் பண்ணாதீங்க. கைடன்ஸ் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். சில சமயம் ஒரு சரியான வழிகாட்டல் ஒரு வாழ்க்கையை மாத்திடும். அது போலதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூனிவர்ஸ் தான் சென்ட் பண்ணிருக்கு நம்பி உங்களை மாத்துறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நம்ம கிட்ட கோச்சிங் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஒரு பெய்ட் கோச்சிங். சீரியஸா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டுமே பாசிபிள். ஸோ ப்ரெஷர் இல்லை, ஆனால் ஹோப் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, மாற்றம் பாசிபிள். ஸோ ரிமெம்பர், 98 days சைலன்ஸ் கூட ஒரு பியூட்டிஃபுல் கம்பேக்கு பிகினிங் ஆகலாம். ஏன் அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கக்கூடாதா? உங்களுக்கும் நடக்கும்னு நம்புங்க. இந்த கிளைண்டோட சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in yet another beautiful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.